வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு சினி 360. இன்னைக்கு வீடியோவில் 2025 ரிலீஸ் ஆன ரீசெண்ட் தமிழ் மூவிஸை தான் பார்க்க போகிறோம். எல்லா படங்களுமே நியூ ரிலீஸ்ன்றதுனால இன்னும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் வரலை. என்னென்ன படங்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிற படம் கெவி. படம் 2025 ரிலீஸ் ஆகியிருக்கு. படத்தோட பிளாட் என்னன்னா, கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலைவாழ் கிராமத்தோட பேரு தான் கெவி. வெள்ளைக்காரன் காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ரோடு வசதியும் ஹாஸ்பிட்டல் வசதியும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் வசதியும் ரோடு வசதியும் வேணும்ட்டு எவ்வளவோ போராடுறாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை. இந்த சூழ்நிலையில தான் அங்கே ஒரு பொண்ணுக்கு நைட் டைமில் டெலிவரி பெயின் வருது. அங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் அவங்கள டோலி கட்டி கூப்பிட்டு போய் தூரத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் பழைய காரணமாக வச்சு அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை ஒரு போலீஸ் டீம் கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சா, போலீஸ்கிட்ட இருந்து அந்த தப்பிச்சாரா இல்லையான்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் மூவின்னு சொன்னால் நம்பவே முடியலை. அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காரு டைரக்டர் தயாளன். மலைவாழ் மக்கள் எப்படி டெய்லி லைஃப்பில் வாழ்கிறாங்க, பணபலத்தில் இருக்கிற ஆளுங்க அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு படத்தில் காமிச்சிருக்காங்க. படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே ஹீரோ அண்ட் ஹீரோயின் தான். குறிப்பாக சொல்லணும்னா, டெலிவரி பெயின் வந்ததும் ஹீரோயினை டோலி கட்டி தூரத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க. அந்த சீன்ஸில் செம்மையாக நடிச்சிருந்தாங்க. எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. ஹீரோவும் அப்பா வேணும் ஃபேஸை காமிச்சு நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். அதுவும் போலீஸ்கிட்ட மாட்டி அடி வாங்குற சீன்ஸ்லாம் யாருப்பா இவருன்னு கேட்குற அளவுக்கு செம்மையாக நடிச்சிருந்தார். படத்தோட மைனஸ்னு சொல்ல முடியாது, ஆனால் போலீஸை திருப்பி அடிக்கிற சீன்ஸ்லாம் கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருந்துச்சு. இவங்களை தவிர படத்தில் காயத்ரி, விஜய் டிவி, ஜாக்லின்லாம் நடிச்சிருக்காங்க. வில்லனாக நடிச்சிருக்கிற போலீஸ் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தார். படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ் லொக்கேஷன். நைட் நேரத்தில் சம்மந்தப்பட்ட மலைப்பகுதிக்கே போய் எடுத்திருக்காங்க. ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறம் படம் கொஞ்சம் டாக்குமெண்ட் மாதிரி சேஞ்ச் ஆச்சு. சில விஷயம் மாறி மாறி வர்றதுனால போர் அடிச்சுது. கிளைமேக்ஸில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம். ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா, ரியல் லைஃப் ஸ்டோரியை பார்க்க பிடிக்கும்னா இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். IMDbல 9.8 ரேட்டிங் வாங்கியிருக்கு. நியூ ரிலீஸ்ன்றதுனால இன்னும் எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் படம் வரலை. அமேசான் பிரைமில் படம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நாம் ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் பறந்து போ. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஃபீல் குட் மூவியில் இதுவும் ஒன்று. இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, சென்னையில் இருக்கிற ஒரு ஏரியாவில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. லவ் மேரேஜ் பண்ணி EMI கடன் ஒரு மிடில் கிளாஸ் லைஃபை வாழ்ந்துட்டு வராங்க. இன்கம்காக கோவையில் நடக்கிற கண்காட்சியில் புடவை கடை வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க. இங்கே கட் பண்ணி இவங்களோட பையனை காட்டுறாங்க. எப்பவும் வாழைத்தலம் பண்ணிக்கிட்டு சுட்டியாக இருக்கான். பைக் ரைட் கூப்பிட்டு போக சொல்லி அப்பாவை ரொம்பவே நச்சரிக்கிறான். சரின்னு சொல்லி அப்பாவும் பையனும் ரோட் ட்ரிப் போகிறாங்க. போகிற வழியில் என்ன நடக்குதுன்ட்டு காமெடியான ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க. இதுதான் படத்தோட பிளாட். படத்தில் ஹீரோவாக மிர்ச்சி சிவா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அப்பா கேரக்டர் சும்மாவா விடுவார். எல்லா ஃப்ரேம்லையும் ஒரு மிடில் கிளாஸ் அப்பாவா அப்படியே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. படத்தில் வர மோஸ்ட் ஆஃப் தி சீன்ஸ் பையனுக்கும் அப்பாவுக்கும் தான். அப்படி அப்பா பையன் சீன்ஸில் காமெடியாகவும் எமோஷ்னலாகவும் ஆக்ட் பண்ணி ரொம்பவே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சிவா பையனை நடித்தவன் துருன்ட்டு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கான். படம் பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். ஒய்ஃபாக நடித்தவங்க மிடில் கிளாஸ் ஒய்ஃப் கேரக்டரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. படத்தில் ஹஸ்பண்டை வாடா போடான்னு சொல்லி கூப்பிட்ற சீன்ஸும் கிளைமேக்ஸில் தண்ணி குடிக்கிற சீன்ஸும் அல்டிமேட். சிவாவோட ஸ்கூல் ஃப்ரெண்டாக அஞ்சலி நடிச்சிருக்காங்க. அந்த சீன்ஸும் நல்லா இருந்துச்சு. இவங்களை தவிர படத்தில் நடித்த மற்றவங்களும் அவங்க ரோலில் நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஒரு பையனுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அழகாக காமிச்சிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். IMDbல 10க்கு 9 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த படமும் நியூ ரிலீஸ்ன்றதுனால இன்னும் OTT பிளாட்ஃபார்ம்ஸில் வரலை. படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஆகஸ்டில் ரிலீஸ் ஆகும்ட்டு எதிர்பார்க்கப்படுது. நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் ஃப்ரீடம். 2025 ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர். சரி, படத்தோட பிளாட் என்னன்னு பார்க்கலாம். பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி இறந்து போன பிறகு சில பேரை PM டெத்துக்கு அவங்க தான் காரணம்னு சொல்லி போலீஸ் தேடுறாங்க. அப்போதான் ராமேஸ்வரம்ல இருக்கிற இலங்கை அகதிகள் கேம்ப்ல இருந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக வேலூருக்கு கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போனவங்களை 2 வருஷமா அங்கேயே அடைச்சு வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றன்ற பேர்ல சித்திரவதை பண்றாங்க. இந்த குடும்பம் தாங்க முடியாம அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. கடைசியில எஸ்கேப் ஆனாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதை. ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்திருக்க இந்த படத்தோட ஹீரோ சசிகுமார். தப்பிச்சு போக ட்ரை பண்றவங்கள ஒருத்தராக நடிச்சு அசத்தி இருக்காரு. ஏற்கனவே டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஸ்ரீலங்கன் லாங்குவேஜில் பேசியிருப்பாரு. இந்த படத்தில் இன்னும் எஃபர்ட் போட்டு அப்படியே ஸ்ரீலங்கனை கண்ணு முன்னே கொண்டு வந்து காமிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஸ்ரீலங்கன் அகதிகள் படுற கஷ்டத்தை அப்படியே ஸ்க்ரீனில் சசிகுமார் மூலமாக பார்க்க முடிஞ்சுது. படத்தோட இன்னொரு ப்ளஸ் லிஜிமல். சசிகுமாரோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. ஹஸ்பண்டை நினச்சி ஃபீல் பண்ணுற சீன்ஸ்லாம் எமோஷ்னலாக இருந்துச்சு. அடுத்த ப்ளஸ் கிப்ரனோட பேக்ரவுண்ட் மியூசிக். படத்தை பார்க்கும்போது எமோஷ்னல் ஆனதை விட
பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலமாக எமோஷனல் ஆனது தான் அதிகம். அந்த அளவுக்கு டச்சிங்காக இருந்துச்சு. இவங்களை தவிர மணிகண்டன், ரமேஷ் கண்ணெல்லாம் படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தோட மைனஸ் என்னன்னா, ரியல் ஸ்டோரியில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சவங்க இந்த படத்தை பார்க்கும்போது ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல கூட படம் மெதுவாக தான் போச்சு. அட்வொகேட் கேரக்டருக்கு இன்னும் சில சீன்ஸ்லாம் வச்சிருந்தா சூடு பிடிச்சிருக்கும். ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, படம் பார்ப்பீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம், எதுக்கும் தனியாக பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. எமோஷனல் சீன்ஸ் நிறையா இருக்கும். இந்த படமும் நியூ ரிலீஸ்ன்றதுனால இன்னும் எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் வரலை. நாம நாளாக பார்க்க போகிற படம் ட்ரெண்டிங். 2025 ரிலீஸ் ஆன படம் தான் இது. சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவியான இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, படத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த சேனலில் டெய்லி லைஃப்பில் நடக்கிற எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறாங்க. சேனல் பிச்சுக்கிட்டு போய் நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க. இதில் வந்த இன்கம்மை நம்பி வெளியே இன்னும் கடன் வாங்கி காரு பங்களாட்டு சொகுசாக இருந்துட்டு வராங்க. திடீர்னு ஒரு நாள் இவங்களோட யூடியூப் சேனல் டெலீட் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு மூச்சிட்டு இருந்த கப்பலுக்கு ஒரு கால் வருது. அதில் ஒரு முகமுடி போட்டவன் இவங்கள ஒரு கேம் விளையாடுற கூப்பிடுறான். கடைசியில் அந்த கேமில் வின் பண்ணிட்டா பல கோடி கிடைக்கும்னு சொல்கிறான். கடைசியில் அந்த முகமூடி போட்டிருந்தவன் யாரு, அந்த கேமில் இவங்க வின் பண்ணாங்களா, இதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. படத்தில் ஹீரோவா மெட்ராஸ் எம் கலையரசன் ஆக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட இன்டர்வல் சீன்ஸ் வரைக்கும் படம் நல்லா இருந்துச்சு. இன்டர்வலுக்கு பிறகு அன்வான்டாக நிறைய சீன்ஸை வச்சுருக்காங்க. அதெல்லாம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஆனால் படத்தோட பெரிய ப்ளஸ் இப்போ கரண்ட்டாக ரியல் லைஃப்பில் நடக்கிற ஸ்டோரியை வச்சு டைரக்டர் ஸ்டோரி மேக் பண்ண விதம் தான். ஸ்டார்டிங்கில் நல்லா நடித்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு ஹீரோயினோட ஆக்டிங். செகண்ட் ஹாஃபில் யார் அந்த முகமூடி போட்டவன்ட்டு பார்க்க ஆர்வமாக இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸில் மொக்கையாக முடிச்சிருந்தாங்க. படத்தோட இன்னொரு மைனஸ்னா, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றதை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா படம் ஒரு தடவை பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். படத்தில் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வரும். இந்த படமும் நியூ ரிலீஸ்ன்றதுனால இன்னும் ஓடிடியில் வரல. IMDbல 10க்கு 5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற படம் பன் பட்டர் ஜாம். ரீசெண்ட் ரிலீஸ் ஆன 2K லவ் ஸ்டோரியை சொல்கிற படம் தான் இது. படத்தில் ஹீரோவா பிக் பாஸ் ராஜு நடிச்சிருக்காரு. ஹீரோவும் ஹீரோ வீட்டு பக்கத்தில் இருக்கிற பொண்ணும் ஸ்கூல் படிச்சுட்டு வராங்க. இந்த 2 பசங்களோட அம்மாக்களுக்கும் ஒரே மாதிரி ஆசை வருது. அது என்னன்னா, பசங்க வளர்ந்து பெரியவங்களா ஆகும்போது அவங்களுக்கே தெரியாமல் லவ்ல விழுந்து பிறகு வீட்டில் சொல்லி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, ஸ்கூல் முடிச்சு காலேஜ் பண்ணுறாரு ஹீரோ. அங்கே அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒன் சைடாக ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு வராரு. இந்த மேட்டர் ஹீரோவுக்கு தெரியாமல் ஃப்ரெண்டோட ஆளவே லவ் பண்ணுறாரு ஹீரோ. இன்னொரு பக்கம் ஹீரோ வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. இதுக்கு பிறகு கதையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறது தான் மீதி கதை. படத்தில் பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஹீரோவாக என்ட்ரி கொடுத்துருக்கிற ராஜு கொஞ்சம் டீசெண்டாக நடிச்சிருக்காரு. ஆனாலும் அங்கங்கே ஆர்டிஃபிஷியலாக தெரியுது இவரோட ஆக்டிங். படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னா, அம்மா கேரக்டரில் நடிச்சிருக்க சரண்யா பொன்வண்ணனும் திவ்ய தர்ஷினியும் தான். இவங்க 2 பேரும் இவங்க ரோலை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. இவங்களை தவிர இன்ஃப்ளூயன்ஸாக வர பவ்யா எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணலை. படத்தில் வர ஃப்ரெண்ட் கேரக்டருக்கும் ஹீரோயின் லவ் பண்ணுற பையனுக்கும் ஸ்டோரி இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. சார்லியை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. கேமரோவில் வந்த விக்ராந்துக்கு ஓவர் பில்டப் கொடுத்துருந்தாங்க. ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா 2K கிரிஞ்சு பூமர்னு அங்கங்கே பேசி கொஞ்சம் காமெடி ஆட் பண்ணி படமாக எடுத்திருக்காங்க. 2K கிட்ஸ்க்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. IMDbல 10க்கு 8.8 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த படமும் நியூ ரிலீஸ்ன்றதுனால எந்த OTT பிளாட்ஃபார்மே இன்னும் வரலை. படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த 5 படங்களில் எந்த படத்தை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க, எது உங்கள் ஃபேவரட்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.